இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 5 5th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடு ஓப்பனிங்ல நம்ம ஹீரோஸ் எல்லாரும் செகண்ட் ரவுண்டுக்கு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம சுகாசோவை பார்த்துருப்பாங்களா. சுகாசோவுக்கும் நம்ம ஹீரோஸை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. அப்பாடா உங்களை மாதிரி தெரிஞ்ச முகத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடான்னு. ஏன்னா அந்த இடத்துல அந்த அண்டர் கிரவுண்ட் செப்ஸ்ங்களா பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிறானுங்கடா அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கேன். ஓ அவனுங்களா நாங்களும் கவனிச்சோம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அப்ப சுகாசா இருந்துட்டு போகட்டும், அவனுங்களும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அபிஷியலா அந்த ப்ளூங்கிற காம்படிஷனை நான் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அவங்களே தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய செஃப்ங்களை பார்த்து சோ எல்லாருமே எனக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் நான் கிராஜுவேட் ஆனதுல இருந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் நானும் தான் தலை பாத்தரலாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பானா. சோ இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த அசாகி பையன் இருக்கிறான்ல சோ அப்படியே கவனிக்கிறான். அடுத்த போட்டிக்காக அந்த இடத்துல ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரியை ஒன்னு கொண்டாந்து வந்திருப்பாங்க. சோ அந்த லேடியுமே வந்துட்டு அந்த எக்ஸாமினரா ஒருத்தங்க இருந்தாங்களா. சோ அவங்க தான் இதுக்கும் வந்து எக்ஸாமினரா இருக்க போறாங்க போல. கூடவே இவங்க தான் இந்த ரவுண்டுக்கான ஜட்ஜு மாமா. மேட்டர் ரொம்ப சிம்பிள். நீங்க செய்ய போற சமையல இந்த மளிகை கடையில் இருக்கிற பொருட்களை வச்சு மட்டும்தான் செஞ்சாகணும். அண்ட் அப்படி நீங்க செய்யற அந்த ஒரு சமையல இன் சம் கேசஸ் யாருக்காவது செல் பண்ணா அவங்க $100 கொடுத்து அதை வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் நீங்க இந்த போட்டியில ஜெயிப்பீங்களா இல்ல தோப்பீங்களா அப்படிங்கறதே வந்து கணக்கிடப்படும் சொல்லுவான். சோ $100 அப்படிங்கும் போது ஜாப்பனீஸ்ல வந்து கிட்டத்தட்ட 10,000 yen வரும். ஒரு சாப்பாடு 10,000 யெனுக்கு விற்கணுமா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தாலும் மொத்தமா இவங்களுக்கு அந்த சாப்பாடு செய்யறதுக்கு 2 சான்ஸ் கொடுக்கப்படும். பிளஸ் 60 நிமிஷம் மட்டும்தான். கடை ஓபன் ஆன உடனே இருக்கிற எல்லாரும் உள்ள போயிட்டு எந்த ஒரு மீட்டுமே கிடைக்கல அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. சோ நம்ம ஹீரோஸும் வெளியே நின்னுகிட்டு ஓகே இப்போ $100 கொடுத்து பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்ல தான் அந்த மாதிரியான காசெல்லாம் கொடுத்து சாப்பிடுவானுங்க. நாம எங்க போய் செய்யறது, அதுவும் மளிகை கடை வச்சுக்கிட்டு இவனுங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம சுகாசா ஹீரோ கிட்ட ஓகே இதை ஏன் நம்ம ஒரு சின்ன ஒரு வார்ம் அப் பேட்டில் மாதிரி வச்சுக்கலாம், நம்ம 2 பேரோட சாப்பாட்டுல யாரோட சாப்பாடு வந்து அதிக விலைக்கு போகும் அப்படின்னு சமைச்சு பார்க்கலாமான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பயங்கர எக்ஸைட் ஆயிடுறான். சோ இப்ப கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருக்கிறவனும் இதுக்கு முன்னாடி கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 இருக்கிறவனும் திருப்பி அந்த இடத்துல ஒரு பேட்டில் போக போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா என்ன எப்படா டீல்ல கழட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி டக்குமே நானும் வரண்டா அப்படின்னு தீயா அறிஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த இடத்துல ஒரு கூட்டமே வரும். என்னன்னா ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸா இருக்கும். அவங்க எல்லாரும் வந்துட்டு அப்படியே நம்ம சுகாசாவை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு சொட்டையுமே இருப்பான். இந்த ஒரு சொட்டை பார்த்தா அடிக்கடி நம்ம ஹீரோஸுக்கு ஜட்ஜா வருவான்ல அவனே தான். சோ இந்த இடத்துல அவனை ஜட்ஜால அவன் இன்வைட் பண்ணல, சும்மா அந்த பிரஸ் வந்து ஒரு கமெண்டேட்டர்ஸா இன்வைட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு போட்டியெல்லாம் நடக்குதுல்ல அதுக்காக. அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூங்கிற இந்த ஒரு காம்படிஷன் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல அண்டர் கிரவுண்ட் செஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு இருந்திருக்காங்கல்ல. சோ அந்த அண்டர் கிரவுண்ட் செஃப்ஸ் தோக்கடிச்சு எப்படியாவது அவங்க எல்லாரும் இல்லீகல் கைஸ்ங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் பார்த்தா நம்ம சுகாசா மேல இருக்கிற எல்லாரும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. சுகாசா கண்டிப்பா அந்த அண்டர் கிரவுண்ட் செஃப்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிப்பாங்கன்னு. ஆனா கவுன்சில் ஆஃப் 10ல கரண்டா நம்பர் 1 சீட்ல இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டு யாரும் நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லைனாலும் யாரும் என்ன கண்டுக்கலையா, எனக்கு இனிமேல் தான்டா மோட்டிவேஷன் அதிகமா வருதுன்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருப்பான். சோ வேகமா கடைக்குள்ள போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் அது எதுவுமே வந்து ஹை அண்ட் குவாலிட்டியில இருக்காது. எல்லாமே பி கிரேட் ப்ராடக்டா தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீட் முதற்கொண்டு. நம்ம ஹீரோ முதல்ல இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சமையல் ஒண்ணு பண்ணி கொண்டு போய் அந்த ஜட்ஜு கிட்டே கொடுத்தா அவங்களும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. சோ ரொம்ப அருமையாகவே இருக்குது. நம்ம ஹீரோவும் எப்படி இந்த ஒரு ஃபுட் ஒரு $50 தேராது இல்ல கண்டிப்பா ஒரு $100 மார்க் எல்லாம் போட்டு பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா நம்ம ஹீரோவோட பர்ஸ் கேட்பாங்களா. என்னது என் பர்ஸ் அப்படின்னு சொல்லி இவனும் கொடுக்க ஒரு $14 மரியாதையா கொடுறா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ண இன்கிரிடியன்டோட வேல்யூ எல்லாமே வந்து $14 ஆமா. சோ நீ இதை வேஸ்ட் பண்ணிருக்க, நீ இதுல பாஸ் ஆகல, அதனால நீ மரியாதை இதை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதே டைம்ல நம்ம சுகாசாவை பார்த்தா அவனோட ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி இருப்பான். அதை பார்க்கும் போதே ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்ற ஒரு ஃபுட் மாதிரி இருக்கும். அந்த ஜட்ஜும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மிகவும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பயங்கரமா உருகிட்டு இருப்பாங்களா. இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தாங்க இருக்கிற மத்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்கிற சாதாரண சீப்பான பொருட்களை வச்சு அந்த அளவுக்கு எல்லாம் டேஸ்ட் புல் ஆஃப் பண்ண முடியாது, இவங்க ஏதாவது நடிக்கிறாங்க டிராமா போடுறாங்க அப்படின்னு பார்த்தாலும் ஈவன் சுகாசும் அதுதான் சொல்றான். இல்ல இந்த ஃபுட் ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் கிடையாது, பட் இருந்தாலும் இருந்ததை வச்சு என்ன மேக் பண்ண முடியுமோ அதான் பண்ணிருக்கேன். ஈவன் அதை எப்படி மேக் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பானா. சோ இறுதி அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தராங்க. எப்படியும் சாப்பாடு நல்லா தான் இருக்க போகுது, பட் இருந்தாலும் இந்த சாப்பாடு என்ன விலைக்கு போகும் அப்படின்னா கிட்டத்தட்ட $587 சொல்ல அங்க இருக்கிற மத்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் வாய பொழந்துடுறாங்க. என்னது 100க்கு நாங்க முக்கிட்டு இருக்கிறோம், இங்க என்ன 587 என்னடா நடக்குது இங்க, நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஜட்ஜ் நம்ம ஹீரோ கூப்பிட்டு டே இங்க பாரு, நீ ஒரு கடை ஒண்ணு வச்சிருந்திருக்கத நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன், அது சாதாரண ஒரு ஈட்டரி தானே, மேபி இந்த ஒரு டிஷ் உன் கடையில நீ செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கிட்ட 10,000 yen கேட்டா அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்கும் போது இதுக்கு போய் யாராவது 10,000 வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லுவானா. அதேதான் தப்பா தெரியுதுல, இதுக்கு போய் யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல, அதே மாதிரிதான். பட் இருந்தாலும் உன்ன மாதிரி சாதாரண ஒரு ரோட்டு கடை வச்சிருந்தவனுக்கு இந்த ஒரு சேலஞ்சு புரியும் அப்படின்னு நினைச்சது என்னோட தப்பு தான் சொல்ல. அவ்வளவு ஈஸியா முடிவுக்கு வந்துடாதீங்க மேடம், இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குதுல்ல, ஐயா யாருன்னு காட்டுறேன்னு மோட்டிவேட் ஆகுறான். அங்க இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த ஜட்ஜ் இருக்கிறாங்கல்ல, சோவிங்க அந்த காசு எல்லாத்தையும் நம்ம சுகாசட்டை கொடுத்துட்டு இதை எடுத்துட்டு போக சொல்லுவாங்களா. இவ்வளவு காசு நான் எங்க எட்டு போறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு வந்திருப்பான். அது எல்லாமே வந்து $1 நோட்டா இருக்கும். சோ கிட்ட
கிட்டத்தட்ட 587 நோட்டு வச்சிருந்திருக்காங்க கையில. அண்ட் ஈவன் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்கிற ஒரு மேகசின்லயே கூட பார்த்தா நம்ம சுகாசா பத்தின நியூஸ் எல்லாம் இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருந்திருக்கான். கண்டிப்பா இந்த அளவுக்கு திறமசாலியா தான் இருந்தாகணும்னு அவன் நினைக்க, அதே உப்ப கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருக்கிற நம்ம ஹீரோ பார்த்தா ஏகப்பட்ட பொருட்கள் 2 கவர்ல ஃபுல்லா போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பானா. பின்னாடி வந்து அந்த எக்ஸாமினர் திட்டுவான், நீ போனோட எடுத்துட்டு போன பொருட்களே ஏகப்பட்டது வேஸ்ட் பண்ணிட்டேன். சோ அப்படி இருக்கும்போது இதையும் எடுத்துட்டு போய் எங்கடா குப்பையாக்க போறியான்னு கேட்டா, இல்ல கண்டிப்பா எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறானா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது மத்த பசங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு தேவையில்லாம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றான், என்னத்தையே உள்ள போடுறான் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம ஹீரோ தான் இந்த ஸ்நாக்ஸ்ல இருக்கிற பொருட்களை கூட சமையலுக்கு வந்து பயன்படுத்துவான்ல, அதை தான் அங்கேயே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். நிறைய பேர் அங்க ஃபெயில் ஆகிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் அவனோட ஃபுட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது, இதுலயும் பேச எதுவும் இருக்க போறது இல்ல, உனக்கு ஏகப்பட்ட காசு தாண்டா போக போகுதுன்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்து சாப்பிடுறாங்க. அது ஏதோ பென்டோ பாக்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்திருப்பான் போல. சோ ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். மொதல் ஐட்டம் எங்களுக்கு டேஸ்டா இருக்காது, ரெண்டாவது ஐட்டம் டேஸ்டா இருக்காது. பட் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சாப்பிட நல்லா இருக்கும். அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்னு நம்ம ஹீரோவும் அந்த ப்ரிப்பரேஷன் லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஜட்ஜுக்கும் அது டெஃபினட்டா பிடிச்சிருந்திருக்குது. நம்ம ஹீரோவா பாஸ்ன்னு சொல்லிடுறாங்களா. சரி எவ்வளவு காசு அததான் சொல்லுங்க, சுகாசாவை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்து அந்த ஜட்ஜு கிட்ட காசே இருக்காது கொடுக்கறதுக்காக. ஐயோ இருக்கிற காசு எல்லாம் அந்த சுகாசத்தை தூக்கி கொடுத்துட்டோம்னு சொல்லி சில்லறை எல்லாம் பொறுக்கி நம்ம ஹீரோக்கு கரெக்டா ஒரு $100 மட்டும் கொடுத்துட்டு, ஏடிஎம் ஓபன் பண்ணுங்க எனக்கு காசு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோட போட்டியை பார்த்து அந்த அசாகி பையனும் பரவாயில்ல எப்ப போல கடைசி நேரத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறான் இந்த குட்டி பையன். சரி நம்ம எரினா பொண்ணு என்ன பண்றான்னு பாப்போம்னு போனா, நம்ம எரினாக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட பேர் போட்டி போட்டு இருந்திருப்பாங்கல்ல. சோ இருக்கிற எல்லாரையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இது வெறும் ஃபர்ஸ்ட் லெவல் தான் சொல்லிட்டு அடுத்த லெவலுக்காக அந்த இடத்துல அவளுக்கு இன்னொரு ஒரு சேலஞ்சு காத்திருந்திருக்கு. எரினா ஜெயிச்சு அடுத்த லெவலுக்கு போயிருந்திருக்காங்கிற விஷயத்த அந்த புக் மாஸ்டர் சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, சோ அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்றாங்க. கூடவே நிறைய ஆர்டினரியான செஃப்ஸ் எல்லாம் தொடர்ந்து தோத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்தாங்களா அவனுங்க எல்லாரும் பாஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க விஷயத்தையும் சொல்லும் போது, நானும் அதான் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். இது எங்க வரைக்கும் போகுதுன்னு பாப்போம்னு அந்த புக் மாஸ்டர் இதை எதிர்பார்த்து இருப்பாங்க. மெகுமியா இருக்கட்டும் அந்த டக்குமியா இருக்கட்டும் இவங்களும் அந்த போட்டியில ஜெயிக்க, நம்ம ஹீரோவும் சுகாசாவும் அந்த கடைக்கு வெளியில வந்து சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பானுங்களா. அப்பதான் சுகாசா சொல்லுவான், அந்த கோபாயாஷி இருக்கிறாள், சோ அவளுக்குமே இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இன்விடேஷன் வந்திருக்கு. ஆனா அவ இந்த மாதிரி எனக்கு வெவ்வேறு இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போய் கண்டுபிடிச்சாகணும்ப்பா, அந்த ரேரான இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றவளாச்சே அதெல்லாம் போய் என்னன்னு பார்த்தாகணும், இந்த இடத்துல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு வந்திருக்க மாட்டாளா. உடனே அந்த ஜட்ஜ் வந்துட்டு, என்ன நீங்க அப்படி கடைக்கு வெளியில வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க, வாங்கடா எல்லாரும் ஒண்ணு சேருங்கன்னு அடுத்த ரவுண்டுக்கு கேட் நீக்கினா அந்த இடத்துலயும் சில அண்டர் கிரவுண்ட் சேர்ந்த ஆளுங்களா நிப்பானுங்க. சோ இவனுங்களா சுகாசாவோட பவர்ஃபுல்லான ஆளுங்க போல. சோ அதனால தான் டைரக்டா பாஸ் பண்ணி விட்டு இவனுங்களை இந்த லெவல்ல வச்சிருக்காங்க. அங்க இன்னும் சில எக்ஸாமினர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா. அப்ப அங்க இருக்கிற ஒரு டிவில பார்த்தா அந்த புக் மாஸ்டர் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க அப்படியே லைவ்ல வந்துட்டு, மேபி நீங்க இந்த ஒரு ப்ளூ அப்படிங்கிற காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா என்னோட ஒரு பர்சனல் செஃப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இதை கேட்ட ஹீரோ, இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்ல, உடனே அங்க இருக்கிற மத்த ஜட்ஜஸ் எல்லாம், அதெல்லாம் பெரிய விஷயம்டா, இந்த கலினரி வேர்ல்ட்லயே இந்த WGO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ரொம்ப முக்கியம்னா, இந்த ஆர்கனைசேஷனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபருங்கிறது இந்த புக் மாஸ்டர் தான். சோ அவங்களோட ஒரு பர்சனல் செஃப்பா இருக்கிறது அப்படிங்கறது லைக் லைஃபே செட்டில்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த புக் மாஸ்டர் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வந்த ஆளுங்க கிட்ட, சரி நீங்க உண்மையிலுமே எவ்வளோடா பவர்ஃபுல்னு கேட்கும் போது அதுல ஒரு பொண்ணு அப்படியே ஒரு சாவை எடுத்து காட்டுவாளா. பிளஸ் அங்கே ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ யா, தேங்க்யூ.